ஏசாயாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிப்போம். 6வது வசனத்தை வாசிக்கலாமே. 6வது வசனத்தை வாசிங்க. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடு வந்த ரேத்சீனும் ஆமென் ரெபலியாவின் மகனுமாய் கொண்ட உக்கிர கோபத்து நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். ஆமென். கண்கு மூடி நாம் செபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலவெளியிலும் உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீரங்களோடு பேசும், இடைப்படும் தடைகளை எல்லாம் மாற்றி போடும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும், ஆசீர்வதியும், சுகமாக்கும், பலப்படுத்தும், விடுதலையாக்கியும் பிள்ளை நடத்தும். கர்த்தராகிய இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறேன், நீங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆமென். இங்கே ஆமென். நாம 1வது வசனத்திலிருந்து இந்த அதிகாரம் முழுவதும் வச்சுக்குங்க. ஆமென். 1வது வசனத்துல நான் வாசிக்க, உசியாவின் பேர பிள்ளையாக இருந்த அல்லது அவனுடைய குமாரனாகிய யோதாவின் குமாரன் ஆகாஷ். அல்லேலூயா. வேதத்துல அந்த தாத்தா தகப்ப பிள்ளை, இங்கே எல்லாம் பார்த்திருக்கீங்கன்னா இசைக்குடைய பேர்லாம் தாத்தா பையன், தாத்தா அப்பா பையன், அந்த மாதிரி பேர் பார்த்திருக்கிறோம். இங்கே அதே போல ஆகாஷ்ங்கிறவன் யூதாவில அரசாட்சி செய்தான். யூதாவில அவன் கொஞ்சம் பலவீனம், தேசத்துக்கு கொஞ்சம் பலவீனமா இருக்கும் போல் இருக்கு. படை சூழ்நிலைகளிலே, நல்ல ஒரு திடர் இல்லாத சூழ்நிலைகளிலே இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று சொல்லி அந்த இஸ்ரவேலின் எப்பிராயீமர், அந்த தேசத்து 10 ஜாதிகள் 10 கோத்திரத்தால் யூதாவுக்கு விரோதமாக சிரியாவை ஆதாயம் சேர்த்து கொண்டு, இதுதான் நல்ல சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்துல போனா நாம யூதாவை கொள்ளையிட்டு அதை நமக்குள்ள பங்கிட்டு கொள்வோம், நமக்குள்ள ஒரு தினம் தெரிஞ்செடுத்து அங்க ராஜாவை அப்பாயின்மெண்ட் போட்டிட்டு நாம வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. அல்லேலூயா. இந்த பிளான் எப்படியோ யூதா ராஜாவுக்கு காதுல வருது, ஜனங்களுக்கும் வருது. அல்லேலூயா. 2வது வசனம் வாசிங்க. சீரியர் எப்ராமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காற்றில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. கேட்ட மாத்திரத்துல இருதயம் என்ன செய்ச்சு? அசைந்துன்னு சொல்லக்கூடாது. காட்டில் உள்ள மரங்கள் காற்றுல அசைகிறது போல அவன் இருதயம் எல்லாம் என்ன செய்ச்சு? நடுங்கிருச்சு. எல்லா ஜனங்கள், ஐயோ யுத்தம், எதிரி சிரியாவை சேர்த்துட்டுல வரான் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லா இருதயம் வந்து துவண்டு போச்சு, இருதயம் கலங்கிற்று. அல்லேலூயா. வேதம் சொல்ல சூசான் அரண்மனை கலங்கிற்று அப்படின்னு வேதம் சொல்லுதுங்களா? அதான் சூசான் பட்டணம் கலங்கிற்று அப்படின்னு துர்ச்செய்தியை கேட்டதுனால. அல்லேலூயா, ஆமென். இந்த செய்தி ஆமென் நமக்கு தெரியும். எண்ணாகமத்தின் புத்தகம் ஆமென் 13வது அதிகாரம் 33வது வசனத்துல ஆமென் அங்க வேவு பார்க்க போன 12 பேர்ல 10 பேர் வந்து துர்ச்செய்தியை வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க ராட்சசர்களை கண்டோம், எங்கள் பார்வைக்கு நாங்கள் அவர்களுடைய எங்க பார்வைக்கு எப்படி இருந்தோமா? அவங்க கிட்ட நிகழ்ச்சியில வெட்டுக்குழிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு நாங்க அப்படிதான் இருந்தோம் அப்படிங்கிறான். இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே அங்க துர்ச்செய்தியை பிரகடம் பண்ணினார்கள். அல்லேலூயா. போனவன் பேசாமல இருக்கணும், வந்து ஜனங்கிட்ட சொல்லிட்டான், அவங்க நாங்க யார பார்த்துட்டோம்? அந்த குடிகள் எல்லாம் பட்சிக்கிற, எல்லாம் யுத்தத்துல பயங்கரமான தேசம். அல்லேலூயா. கிட்ட போக நாங்க போகும்போது ஒரு தினம் எல்லாம் அண்ணாந்து பார்க்க வேண்டியதா தான் இருக்கு. அல்லேலூயா. அவன் பக்கத்துல எங்க நிக்கும் போது வெட்டுக்கிளிய போல நிக்கிறோம் அப்படின்னு கேட்டுட்டு இங்க வந்து சபையார்கிட்ட ஸ்திரீகள் பெண்கள் எல்லார்ட்டும் சொல்லிட்டான். 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ராம் முழுவதும் சபை என்ன செய்து ஒப்பாரி வைக்க, ஐயோ இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இனி அடுத்தது போய் பொசஸ் பண்ண வேண்டியதான், நான் தேசத்துக்குள்ள போக வேண்டியதான். அல்லேலூயா. அந்த நேரம் பார்த்து எல்லாம் நம்ம கதை என்ன செய்து முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயங்கர கோபம், கர்த்தருக்கு
பயங்கர 14ஆம் அதிகாரம் அல்லேலூயா 37ஆம் வசனத்துல நாம வாசிக்கும் போது அந்த மனுஷர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினாலே செத்தார்கள். அல்லேலூயா. அன்னைக்கு நிறைய பேர் செத்தா, விசுவாசியாதவன் எல்லாம் செத்தா, அதோடு கூட துர்ச்செய்தியை பரப்புனவன் முதல்ல செத்தான். கரங்களை எல்லாம் சொல்லாம அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில துர்ச்செய்தி வருகிறதுனால நம்முடைய உள்ளங்கள் என்ன செய்கிறது? கலங்குகிறது. வியாதிகள் புதிய புதிய வியாதிகள் டயக்னோஸ் பண்ணிட்டு, ஐயோ இது பயங்கரமா மருந்தே கண்டுபிடிக்கல அப்படின்னோடனே நம்ம இருதயம் டடார்னு போயிருது, பாதி செத்துருது. ஆமென். அல்லேலூயா. இருதயம் நடுங்கி விடுகிறது. அல்லேலூயா. ஆமென். இதோட கடன் பாரம் கடைக்காரன் வந்துட்டான், இதோட டேய் இன்னைக்கு தரலடா, இதோட நீ அவுட்டுன்னு இறுதி அப்படியே வழுகி உருகி அப்படியே போயிருது. அல்லேலூயா. அப்படிலாம் துர்ச்செய்திகள் நமக்கு வருகிறது. ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். யோவான் 3 யோவான்ல 2ஆம் வசனத்துல காயுவை அப்போஸ்தலனாகிய யோவான் ஆசீர்வதிக்கும் போது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுவது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, அதுல 3 ஆசீர்வாதத்தை முதல்ல உன் ஆத்துமா, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். 2வது எல்லாவற்றிலும் மெட்டீரியல் ஆசீர்வாதம். அல்லேலூயா. உலகபூர்வமான நமக்கு வேண்டிய ஆசீர்வாதம். 3வது நீ சுகமாய் இரு மகன். எப்படி ஒரே வார்த்தையில அழகா யோவான் சொல்றாரு பாத்தீங்களா? பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது, உன் ஆத்துமா வாழுகிறது ஆசீர்வாதமாக இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம். 2வது எல்லாவற்றிலும் மெட்டீரியல் இஸ் பிளெஸிங். 3வது சுகமாய் இரு மகனே. ஆமென். ஹெல்த். ஆமென். நல்ல கரங்களை எல்லாம் சொல்லுவோமா? 3 ஆசீர்வாதங்களையும் கர்த்தராகிய தேவன் நமக்கு தருகிறார். கரங்களை எல்லாம் சொல்லலாமா? அதை நமக்கு தருகிறார். மாற்றமே இல்லை. ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் 3 ஆசீர்வாதத்தை தருகிறார். அல்லேலூயா. அது தரவே மாட்டாருன்னு இல்லை, கட்டாயம் தேவ பிள்ளையானா கட்டாயம் 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 ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ ஆண்டவர் இப்படி இங்க இருதயங்கள் துவண்டதினாலே, ஒரு முறை இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேசிட்டு இருக்கும்போது யோவான் 14ஆம் அதிகாரத்துல சீசருடைய இருதயம்லாம் கலங்கி போயிடுச்சு. அப்போ இவ்வளவு நாள் கூட இருந்தார், திடீர்னு நான் போறேன், சாக போறேன், இப்படி எல்லாம் பண்ண போறேன்னு சொல்லும் போது இருதயம்லாம் தோஞ்சு போச்சு. அப்பதான் ஆண்டவர் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என் மேல விசுவாசமாய் இருங்கள், பிதாவு மேல என் மேல விசுவாசமாய் இருங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு நிறைய காரியங்கள் அவங்க இருதயத்தை தேற்றுவதற்காக சொல்லிட்டு கீழே 27ஆம் வசனத்தை திரும்பி சொல்றார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயங்கள் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக என்று சொல்றார். அதனால துர்ச்செய்தியை கேட்டுட்டு மனம் என்ன செஞ்சிடக்கூடாது? கலங்கிடக்கூடாது. ஐயோ வேலையிலேயே என் குடும்பம் என்ன ஆகிறது, என் தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் எடுப்பேன், ஆமென், இந்த 2 வீடு கட்ட வேண்டியது ஆயிடுச்சு. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஸ்ரீலங்காவில் என்ன செய்யறது கொடுக்கணும்? வீடு கட்டி வேற கொடுக்கணும். ஆமென். அப்படி இருக்கு இப்படி இருக்கு. நம்ம கன்னியாகுமரியோ அடு பாதாளத்துல போய் கிடக்கு. அல்லேலூயா. டவுரி சிஸ்டம். ஆமென். ஆமாம். ஒவ்வொரு பெண்ணுக்கு எவ்வளவு கூட லட்சம்லாம் போயிடுச்சு. இப்போ கோடி கிலோ கணக்குக்கு போயிடுச்சு. அதில் 50 பவுண்டா இல்லை என்ன ஆச்சு? ஐயோ ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். நானும் வாங்கல, நானும் கொடுக்கவும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அதனால கர்த்தர் என்ன வருதுன்னா பயப்படாது. ஆமென். என்ன செய்யாத? பயப்படாது. கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். ஆமென். அப்போ துர்ச்செய்தி வந்த உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார். நீ பயப்படாம அமர்ந்திருக்கப்பார். வியாதியோ பலவீனமோ, இந்த வியாதிக்கு மருந்தே இல்லைன்னு சொல்லலாம், இது வாழ்க்கை முழுவதும் இருக்கக்கூடிய வியாதி தான் சொல்லலாம். நீ பயப்படாத. நீ என்ன செய்யாத? பயப்படாத. அமர்ந்திருக்கப்பார். அமர்ந்திருந்தா சும்மா இருக்கல. அந்த பிரச்சனை வரும்போது வேதம் சொல்லுது, வேதத்தை தேட ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. தாவீது சொல்றார் பாருங்க, 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 5 முதல் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது,
மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சக பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேலே விழுந்தது. எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவியிலே ஏறிற்று. அருமையான வார்த்தைகள். அல்லேலூயா. தாவீதுக்கு வந்த நெருக்கத்துல அவன் சொல்றான் பாருங்க, மரண அலைகள் என்ன செய்தது? சூழ்ந்து கொண்டது. இன்னும் இதோட தீர்ந்த, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன். ஆமென், ஆமென். இதோட லைஃப் முடிஞ்சு போச்சு. ஆமென், அல்லேலூயா. அப்படிலாம் சொல்லுகிற சூழ்ந்து கொண்டு துர்ச்சக பிரகாகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தேட மாட்டோம். அது என்ன அர்த்தம், யாது என்னது அதுன்னு நமக்கு தேடுறதுக்கு பொறுமை கிடையாது. அப்படித்தானே? துர்ச்சக பிரகாகம்னா என்ன? துரோகிகள், பாவிகள், அதாவது அவர்களுடைய கூட்டம், நம்மளை மோதி அடிக்கிற கூட்டம். ஆமென். யோசிச்சுட்டே இருப்பான், இவனை எப்படிடா தொலைச்சு கட்டலாம் அப்படின்னு பல திட்டங்கள். அதாவது துர்ச்சக பிரவாகம் என்று சொல்ல, இந்த ஃப்ளட் ஆஃப் அன்காட்லினஸ், ஃப்ளட் ஆஃப், ஆங்கிலத்தில் ஃப்ளட் ஆஃப் அன்காட்லினஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட நெருக்கத்தில் தாவீது சொல்றார், என் தேவனை நோக்கி என்ன செய்தேன்? கூப்பிட்டு. அதுதாங்க அமைதலா இருக்குன்னா பேசாம இருந்தல, தேவனை தேட ஆரம்பிச்சிடணும். படபடத்திடக்கூடாது, தேவனை தேட ஆரம்பிச்சிடணும். என் தேவனை நோக்கி நான் என்ன செய்தேன்? அபயம் விட்டேன், நான் கண்ணீர் விட்டேன். அவரை நோக்கி என்ன செய்தேன்? அழுதேன். அந்நாளை மாதிரி இருதயத்து கிளேசத்தை ஊற்றினேன். அழு. பிரச்சனை வந்தா அழ ஆரம்பிச்சிரு. நதி அளவு கண்ணீர் விடு. நதி அளவு, என் மகனே, நதி அளவு கண்ணீர் விடு அப்படின்னு. ஆண்டவர் கண்ணீரே வரமாட்டாங்க பாஸ்டர். எவ்வளவுதான் போய் தேவசம் ஜெபம் பண்ணாங்க, பிரச்சனை வந்தா கண்ணீர் வரும். வரலையா? வர வச்சிருவார். அதனால தயவு செய்து என்ன செய்யணும்? முதலையே நல்லா அழுது தேவனோட கூட என்ன செஞ்சிடணும்? கூத்தாடி அப்படி இப்படி வச்சு அவர் பக்கத்திலே வச்சுக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் நல்லது. ஆமென், ஆமென். அப்போ அவர் சொல்றா, என் தேவனுக்கு அபயமிட்டேன். அப்பா, எவ்வளவு சத்தம் விட்டுருப்போம். அபயம்னா தன்னுடைய முழு பலத்தோடு இயேசுவேன்னு கூப்பிட்டுருப்பா. அல்லேலூயா. ஆமென். கூப்பிட்டேன். அவர் சத்தம் அவர் காதுல ஏறிட்டு. முடிஞ்சது கதை. அல்லேலூயா. முடிஞ்சது, பிரச்சனை முடிஞ்சது. அப்புறம் சும்மா இருக்கிறது வேலை. ஆமென். அது அவர் உன் இருதயம் கலங்காது இருக்க. அப்ப பாருங்க, 4ஆம் வசனம், நீ அவர்களை நோக்கி சிறியர் எப்பிராயீமோடும் பங்கிட்டு கொண்டு ஏற்படுத்துவோம் என்று சொன்னது நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகள் ஆகிய சிறியரோட வந்த ரெசினும் ரெமலியான் மகன் கொண்ட உக்கிரத்து நிமித்தம் உன் இருதயம் என்ன செய்யக்கூடாது? துவண்டு விடக்கூடாது. கரங்களை எல்லாம் சொல்லாமா? ஆண்டு சொல்றார். நல்ல அவருடைய வார்த்தையோட நல்ல கவனிங்க. 2 எரிகிற கொள்ளக்கட்டையா, புகைகிற கொள்ளக்கட்டையா? புகைகிற கொள்ளக்கட்டை தப்பா வச்சுதாங்க. எரிகிறது இல்ல, எரிஞ்சு முடிஞ்சு கடைசி நேரம் கொஞ்சம் புகை வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன செய்ய போகுது? அதுதான் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. உன் பிரச்சனை முடிய போகுது, முடிஞ்சிடுச்சு. அது ஒண்ணுமே இல்ல, நீ பயப்படுவதற்கு அது ஒண்ணுமே இல்ல, நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்ட்டார். அல்லேலூயா. நான் பார்த்துக்கிடுறேன், நீ உன் இருதயம் தோன்றாத, இருதயத்தை தோழ வச்சிடாத அப்படின்றார். அல்லேலூயா. ஆமென். கடைக்காரன் வரும்போது இந்த இருதயம் என்ன செஞ்சிடக்கூடாது? அங்கிருந்து போன் அடிச்சு, எப்பா பைசா கொடுக்கணும், வந்திருக்கிறான், பேங்க் டெபாசிட், வீட்டை எடுத்துட்டான் அப்படின்னு பயப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. ஆமென். அப்படிதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். நம்ம மாத்தி சொல்லலாம், கடன் வாங்கி பிழைச்சிருவேன். அல்லேலூயா.
ஆமென். கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்க ஆண்டவர் மாற்றுவார். தான் ஆண்டவர் சொல்கிறார், நம்மை ஐஸ்வர்யம் ஆக்கும்படி அவர் தன்னை தரித்திரராக்கினாரே. அது ஆவிக்குரிய தரித்திரத்தை சொல்லல, உலக மெட்டீரியல் ஆசீர்வாதத்துக்கு தான் பவுல் சொல்லிட்டு வர்றார். அல்லேலூயா. ஆமென். கொடுக்கிற விஷயத்தை பேசிட்டு வரும்போது அவர் சொல்றார், அதனால நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, நமக்கு அப்படி வெறுமையா விட்டுவிடவே மாட்டார். கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப என்ன கட்டை? புகைகிற கட்டை, கொள்ளி கட்டை. அவ ஆலோசனை நிலை நிற்காது, அவ ஆலோசனை நிலை நிற்காது, அதன்படி சம்பவிப்பதும் இல்ல. அப்படியே அப்படி சொல்லிட்டு சொல்றார். 7வது கர்த்தர் ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அப்படி சம்பவிப்பதும் இல்லை என்று சொல்லிட்டு 9வது வசனத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றார். என்ன சொல்றான்னா, எப்ராயிம் தலை சமரியா, சமரியாவின் ரெமலியாவின் மகன், நீங்கள் விசுவாசிக்காவிட்டா நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதான் அங்க பிரச்சனை. நான் சொல்லிட்டேன், அது புகைகிற, அது ஒண்ணு இல்லை, அது முடிஞ்சு போச்சு, நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டேன். ஆமென். உனக்குள்ள பிரச்சனை ஒண்ணுமே நான் பார்த்துக்கிட்டேன்ட்டார். அல்லேலூயா. இப்போ நீ இதை விசுவாசிக்கலனா நிலை பெற மாட்ட. ஆமென். ஆமென். இப்போ நமக்குள்ள பிரச்சனை என்னன்னா, விசுவாசம், அந்த போதிய விசுவாசம் நமக்கு கிடையாது. இந்த வியாதியிலிருந்து எனக்கு தேவன் சுகம் தருவார், அவர்தான் என்னுடைய பரிகாரி என்று ஒரு விசுவாசம் கிடையாது. ஆமென். விசுவாசம் எப்படி வரும்? எதை கேட்கிறதுனாலே? வசனத்தை கேட்கிறதுனால வரும். விசுவாசம் வார்த்தையினால் வரும், கர்த்தருடைய வார்த்தையினாலே வரும். அல்லேலூயா. விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையினாலே வரும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை யார் யார் தேடி வாசிக்கிறோம், அமர்ந்திருக்க பாரு என்ற அர்த்தம். தேவ வசனத்தை தேடணும். அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைக்குள்ள வார்த்தை ஒன்ன தேவன் அப்படியே நம்முடைய இருதயத்துல தூக்கி போடுவார். அல்லேலூயா. செபிக்கிற நேரத்திலோ, வேதத்தை தியானிக்கிற நேரத்திலோ நமக்கு வேண்டிய வார்த்தையை தேவன் அப்படியே இருதயத்துல தூக்கி போடுவார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தை வேதம் சொல்லுது ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தை என்ன உள்ளது? ஜீவன் உள்ளது. வாசிங்களேன். ஆமென். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியவே, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே. நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை இருதயத்துக்குள்ள பத்திரப்படுத்து. ஆமென். மறந்துடாத. அதான் அர்த்தம். பிசாசு மறக்க பண்ணுவான். நீங்க கேட்ட வார்த்தையே இங்க இருந்து வெளியே போறதுக்குள்ள உங்க இருதயத்திற்கு எடுத்து போட்டுருவான். ஆமென். மார்க் 4ஆம் அதிகாரத்தை விதைச்சது போதுதான் வந்தது, பறவைகள் எல்லாம் தூக்கிட்டு போயிடும், பிசாசு தூக்கிட்டு போயிடும். அப்படியே இருந்துட்டு போயிடாத, முக்கியமானதை விட்டுருவான். ஆமென். கதை கேட்டுட்டு போனா விஷயத்தை மறந்துட்டான். அப்படி இருந்துடாதீங்க. ஆமென். இப்போ ஒவ்வொரு இருதயத்திலும் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் தொடங்கி இருக்கிறார். நல்லா கவனிச்சு, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட உடனே இயேசு நம்முடைய உள்ளத்துல அந்த கடுகளவு விசுவாசத்தை உள்ள வச்சிட்டார். அந்த விசுவாசமே போதுன்ட்டார். என்ன விசுவாசமே போதுன்ட்டார்? அந்த கடுகளவு விசுவாசமே போதுன்ட்டார். ஆமென். இந்த விசுவாசத்தை இப்போ நம்ம பயிற்சிவிக்க வேண்டும். இந்த விசுவாசத்தை என்ன செய்யணும்? பயிற்சிவிக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனை இந்த விசுவாசத்தை பயிற்சிக்கிறது கிடையாது. இந்த தமிழம் எல்லாம் ஊமை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லல, நம்ம ஒரு பேச்சுக்கு சொல்றோம். அதை போய் பாஸ்டர் சொல்லிட்டார் அத்தா சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. வாய் திறக்காது, என்ன செய்யாது? விசுவாசிக்கு அப்போ விசுவாசித்த அந்த வார்த்தைகளை அறிக்கையிடும். வார்த்தைகளை அறிக்கையிடும். வேதம் சொல்லுது, எபிரேயர் 10:23, நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே அசைவில்லாமல் உறுதியாயிருங்கள். அறிக்கையிடுவதிலே அசைதியாயிருந்த கூட. அப்போ தேவன் தந்த வார்த்தையை நம்ம அறிக்கையிட அந்த விசுவாச பயிற்சி வித்து விசுவாசம் நமக்குள்ள அனல் கொண்டு எழும்பும். அல்லேலூயா. இந்த விசுவாசம் வரும்போதுதான் அந்த விசுவாசத்தின் மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார்.
அல்லேலூயா. அதனாலதான் யார் வந்தாலும் நீ விசுவாசிக்கிறாயா, நீ இதை செய்ய முடியும் என்று நீ அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா. ஏன்னா விசுவாசம் இல்லாத நிறைய இடத்துல அவரால் செய்ய முடியல, அவரால் அற்புதங்களை செய்ய முடியலங்க. ஆமென். அப்போ இந்த விசுவாசத்தை நாம தான் பயிற்சி வைக்கணும், நாம தான் எக்ஸசைஸ் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ பிரச்சனை வரும்போது அந்த வார்த்தை எடுத்துட்டு, இப்போ எனக்கு கடன் பிரச்சனை பாரோ, அல்லேலூயா, அப்போ வார்த்தை என்ன சொல்லுது? அல்லேலூயா, நான் கடன் கொடுப்பவனாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். கடன் வாங்குறவனாய் இல்ல, கொடுக்கிறவனாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ வியாதி உள்ளவனுக்கு என்ன வார்த்தைகள் இருக்கிறது? இந்த 4ஆம் அதிகாரத்தில் நீதிமொழியில் சொல்கிறார், அவைகளை கண்டுபிடிக்கிறேன், அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். இந்த வசனம் தான் என்னது? ஆரோக்கியம். இவனுக்கு தெரியாம டாக்டர்கிட்ட போவோம், தம்பி இது வாழ்க்கையே முடிச்சிருந்த வியாதி, இதோட தொலைஞ்ச நீ அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். காலையில் ஒரு டேப்லெட்டு, மத்தியானம் சாப்பிட்டோன்ன ஒரு டேப்லெட்டு, நைட் தூங்குவதற்கு முன்னாடி ஒரு டேப்லெட். அல்லேலூயா. 3 என்ன செய்யணும்? சாப்பிடணும். அல்லேலூயா. நம்மகிட்ட விசேஷித்த மருந்து இருக்கு, இது அவங்களுக்கு பெருசு இல்லை. இந்த வார்த்தை இரவு பகலும் தியானிக்கிற மனுஷன் அது அவனுக்கு தேவையில்லை. அல்லேலூயா. ஆனா டாக்டர் சொன்னா செய்வான், ஏன்னா அதை நம்புகிறான். அந்த யாரோ உருவாக்குற டேப்லெட்டு அவரு சொன்னோன்னு உனக்குள்ள விசுவாசம் வந்துருது. ஆனா நம்ம நானே உன் பரிகாரின்னு சொன்ன நம்ம டாக்டர் இயேசு சொன்னா இவனுக்கு என்ன இல்ல? அல்லேலூயா. ஆமென். அந்த ஆகாஷ் அந்த 7ஆம் அதிகாரத்துல இந்த இதுக்கு நம்ம திரும்பி வருவோம். இத சொல்லிட்டு ஏசாயா சொல்றார், ஒரு அடையாளத்தை நீ கேட்டுக்க. ஆண்டவர்கிட்ட என்ன கேளு? ஒரு அடையாளத்தை கேள். 12ஆம் வசனத்துல ஒரு அடையாளத்தை கேளு. ஆகாஷ் சொல்லிட்டா, ஐயோ நான் தேவனை பரிசுத்து பார்க்க மாட்டேன். ஆண்டவர் கேட்க சொன்னா கேளு, எனக்கு அடையாளத்தை தாரும், இந்த வியாதி எனக்கு சுகமாகும், அடையாளத்தை தாரும். அல்லேலூயா. ஆமென். எசேக்கியா கேட்டான். ஆமென். அல்லேலூயா. 10 பாகை திருப்பி விட்டார். ஆமென். ஆமென். அவன் சுகமாக்கினார். 15 ஆண்டுகள் உனக்கு கூட்டி கொடுத்தாடா போ அப்படின்ட்டார். அல்லேலூயா. ஆமென். அப்போ இவன் கேட்க மாட்டான்டார். கேட்காட்டாலும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் 14ஆம் வசனத்தில். என்ன அடையாளம்? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பேர். கரங்களை எல்லாம் சொல்லாமா? வேற ஒரு அடையாளம் இல்ல, இயேசுவே அடையாளம். கரங்களை எல்லாம் சொல்லாமா? ஆமென். அடையாளம் வேற ஒண்ணு இல்ல, இந்த இயேசு இம்மானுவேல், அவர் உனக்குள்ளே இருக்கிறவர். இம்மானுவேல் அர்த்தம் என்ன? எங்களுக்கு தேவன் நம்மோடு. இந்த விசுவாசி எல்லாம் பரலோகத்தை பார்த்து தூதினா எங்கேயோ தூரத்துல ஆண்டவர் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு கற்பனை பண்ணி எங்கேயோ ஒளியில் அவர் இருக்கிறார். அதுல தப்பு இல்லை, அண்ணாந்து பாருங்க. ஆனா அவர் சொன்னா எங்க இருக்கிற? உங்களுக்குள்ளே. நான் உங்களுக்குள்ளே தங்கி உங்களுக்குள்ளே உலாவர், சபை நடுவுல உலாவர். அல்லேலூயா. கரங்களுக்கு அல்ல சொல்லாமா? இந்த இம்மானுவேலே அடையாளம். ஆமென். அப்போ இந்த நம்பிக்கை இயேசு மேல வச்சுட்டு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டுட்டே இருக்கணும். அல்லேலூயா. வாயின்ற போர் நடக்கிற வேலையில், வேலை செய்யற நேரத்துல எந்த வாய் முணுமுணுத்துட்டே இருக்கணும். ஆமென். அவரே என் பரிகாரி. ஆமென். அல்லேலூயா. யாத்ராம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அல்லேலூயா. உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். அல்லேலூயா. 26ஆம் வசனம். உன் ஆயுசு நாளை பெருக பண்ணுவேன். உன் ஆயுசு நாளை பெருகப்படுவேன். நீதிமொழி 4, அவை என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும். நீதிமொழி 8, அவை என்னாலே உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். ஆமென். பேசிட்டே போறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நாம் அறிக்கையிட சுகம் தானா வருது, பிரச்சனை தானா போகுது. அல்லேலூயா. அதை விட்டுட்டு துக்கமுகமா உட்கார்ந்து அவர் வரும் வரைக்கும் ஊமையா இருக்கவே. நம்மளை ஜெயம் எடுக்க வைக்கிற தேவன்.
மேற்கொள்ள வைக்கிற தேவன். பிசாசு ஒண்ணு மாதிரி ஒண்ணு பிரச்சனை வரும், ஆனாலும் மேற்கொள்ள செய்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தைகளை நாம் அறிக்கை பண்ண நம்முடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆமென். அந்த வார்த்தை மூலமாய் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நான் வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குவேன். ஏசாயா 53:5 கடைசி என்னுடைய தழும்புகளாலே நீங்கள் குணமாகிறீர்கள். என்னுடைய தழும்பினாலே குணமாகிறீர்கள். என்ன வார்த்தை இல்ல, அந்த வார்த்தையெல்லாம் அறிக்கையிட உங்க பிரச்சனை உங்களை விட்டு ஓடியே போயிடும். கரங்களை எல்லாம் சொல்லாமா? உங்க பிள்ளைகளுக்கு சுகவீனமா இருக்கலாம், உங்க குடும்பத்துல சுகவீனமா இருக்கலாம். அறிக்கையிடுங்க. அல்லேலூயா. என் வார்த்தை வெறுமனே வராது, அதன் காரியத்தை வாய்க்க செய்துதான் திரும்பி வரும். அப்ப அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை என்னது? 4:22 நீதிமொழிகள். ஆமென். அவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று, இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. ஆமென். அதனால எல்லா காவலோடும் கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்திலே காத்து. பிசாசு வார்த்தையை எடுத்துட்டு போயிடக்கூடாது. ஆமென். அதுக்காகத்தான் அறிக்கையிட்டே இருக்கணும். அதுக்காகத்தான் என்ன செய்யணும்? கிளைம் பண்ணணும். அதை அறிக்கையிடுறதுன்னா நான் கிளைம் பண்றேன், நான் அதை விட்டு எடுத்துக்கொள்றேன். அல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தை வார்த்தை. ஒரு முறை சீசரெல்லாம் லூக்கா 8ஆம் அதிகாரம் படகுல போனாங்க. நமக்கு கதை தெரியும் இல்லைங்களா? 25ஆம் வசனம் வாசிங்க. ஆண்டவர் என்ன கேட்டார்? ஒரு கேள்வியை கேட்டார். அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே? ஒரே கேள்வி, முடிஞ்சு போச்சு. பயங்கர புயல், ஐயோ என்ன சாக போறோம், இதோட எங்க கதை. அப்பந்தான் உங்களுக்கு ஞாபகம், இயேசு எங்கதான் இருக்கிறார்? நம்ம கூட தானே இருக்கிறார். ஐயோ அவரை போய், ஐயரே அப்பமாவது நாங்க நல்லா இருக்கிறோம், நீங்க எழும்புருங்க, கொஞ்சம் ஜாலியா அப்படின்னு சொன்னாங்களா? அங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் மடிந்து போகிறோம். அவிசுவாசி. நாங்க என்ன செய்யறோமா? மடிந்து போகிறோம். அவிசுவாச வார்த்தை. விசுவாசி வாயில அவிசுவாசமான வார்த்தை செத்தாலும் பரவாயில்ல, அவிசுவாச வார்த்தை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. பாசிட்டிவா பேசணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு தெரியுங்களா? நம்ம யூஸ் பண்றது இல்ல. ஆமென். ஆமென். அறிக்கை இடும் போது, ஆமென், நாவுல உச்சரிக்கும் போது பாருங்க, இயேசு படகுல தான் இருக்கிறார். ஒரே ஒரு கேள்வி, உங்க விசுவாசம் எங்கே? ஆமென். அப்ப நம்ம இம்மானுவேலர் யாரு கூட? நம்மோட தான் இருக்கிறா. நம்ம எங்கேயோ நம்மளை விட்டு போயிட்டா, நம்ம அங்க போயிட்டா, இங்க ஒரு சின்ன தப்பு பண்ண உடனே, சின்ன பாவம் செய்த உடனே நிறைய விசுவாசி கெட்ட சொப்பனமாவே பார்த்துட்டு கர்த்தர் நம்மளை விட்டு போயிட்டார் அப்படின்னு ஈஸியா அவர் போக மாட்டாருங்க. நல்லவர். உன்னை பரிசுத்தமாக்குவதற்கும் உன்னை தயார்படுத்துவதற்கு தான் ஆவியான உன்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை கெடுக்கிறதுக்கு இல்லை. நீ சின்ன தப்பு பண்ணவன விட்டுட்டு போயிட மாட்டார். ஆமென். அப்படின்னா இந்த உலகத்துல எவனாவது இருந்திருப்பானா? இல்ல. அவர் உன்னை சரிப்படுத்த, பரிசுத்தமாக்கத்தான் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால பரிசுத்தமான பிறகுதான் அவர் உனக்குள்ள வருவார் என்று தப்பான எண்ணம் கொள்ளாத. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து என்னை கழுவுமை அந்த நேரத்துல சொல்லிட்டு ஆவியானவர் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆனாலும் ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். அல்லேலூயா. அப்போ உங்க விசுவாசம் எங்கன்னு ஒரு திட்டிட்டு காற்றையும் கடலை எல்லாம் அதட்டி போட்டார். ஆமென். ஆமென். அதே அதிகாரத்துல பாருங்க, விசுவாசத்தை குறித்து சொல்லுவோம். அந்த இடத்துல வரும் ஒரு பெண்மணியை பார்க்கிறோம். ஒரு பெண்மணி 12 வருஷமா என்னது? பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. ஆமென். எங்கெங்கெல்லாமோ போனா, டாக்டர் எல்லாம் தேடி, எல்லாம் தன்னுடைய ஆசை எல்லாம் மருத்துவ செலவுக்கே என்ன செய்தாள்? செலவு. 43ஆம் வசனம். மருத்துவ செலவுக்கே செலவு பண்ணிட்டான். ஒரு நாள் இந்த இயேசுவை குறித்து கேள்விப்படுறா. ஒரு நாள் இயேசுவை பற்றி, ஒரு இயேசுன்னு ஒருவர் இருக்கிறார், அவர்கிட்ட போறவங்க எல்லாம் அவர் சுகமாக்குகிறார். எந்த ஒரு வியாதியும், அவர் குஷ்டரோகமே மாறிடுது, மரித்தவரை கூட எழுப்பிடுறார். அவர் மெஸ்ஸையா, அவர் நீயும் வந்து பாருமான்னு ஏதோ ஒரு செய்தி அவ கேட்கிறா. அல்லேலூயா. அப்ப அவளுக்குள்ள ஒரு எண்ணம், இந்த இயேசுவை எப்படியாவது என்ன செஞ்சிடணும், பாத்துறணும். அல்லேலூயா. அப்போ உள்ளத்துல ஒரு தீர்மானம் பண்ணி அறிக்கையிடுறா. அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு
அவ ஒரு உள்ளத்துல ஒருத்தி அவ வர்றா. அந்த அன்னைக்குதான் அந்த அவங்க ஊர்ல வர்றார் இயேசு. இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு போறா. ஆனா போனா சூழ்நிலை எல்லாம் அவளுக்கு சாதகமா இல்ல. முதலாவது உதிரம் உள்ள ஒரு பெண்மணி பப்ளிக் பிளேஸ்ல என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அது யூதர்ல பெரும் காரியம். அல்லேலூயா. அந்த இதையும் ஓவர் கம் பண்ணி இதுதான் சந்தர்ப்பம், இதை விட்டா எனக்கு இந்த பிரச்சனையில விடுதலை இல்லைன்னு சொல்லி நான் அப்படி வஸ்திரத்தை ஓரத்தையாயும் தொட்டு இந்த சுகத்தை பெறுவேன். இந்த விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சா. அல்லேலூயா. ஆமென். நான் அறிக்கையிட்டு அவர் கிட்ட போய் அப்படியே அவருடைய வஸ்திரத்தை என்ன செய்தாள், தொட்டாள். உடனே வல்லமை என்ன செய்தது, இயேசு அங்கங்க யார் என்னை தொட்டது, பக்கத்துல யார் நிக்கிறா, பேதுரு வேற நின்றுட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவரு உடனே என்ன இயேசப்பா, சும்மா இந்த நேரத்துல எத்தனை பேர் நம்மளை நெருக்குறா, எத்தனை பேர் என்னதான் சொல்றா, என்ன நெருக்கிட்டு இருக்க, இந்த நேரத்துல ஒரு வல்லமை பெறப்பட்டதுன்னா என்ன அர்த்தம், அவன் யார் என்ன தொட்டது, என்ன கேள்வி அப்படின்னு. இல்ல, என்ன ஒரு ஆள் விசுவாசத்தில் தொட்டது. அல்லேலூயா. வஸ்திர ஓரம்னா கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அதை தொட்டது, அவன் இருதயத்தில் விழுந்தது. அல்லேலூயா. வல்லமை புறப்பட்டது, தொட்டது. ஆமென். அப்படி இப்படி பார்க்கும்போது அந்த அம்மா வேற மார்க்கமே இல்லாம நான் தாயா உண்மை தொட்டேன், நான் உடனே நான் சுகமாயிட்டேன். என்னென்ன பிரச்சனையில இருந்துச்சு. அல்லேலூயா. கரங்களை ஊத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அப்போ இயேசு சொன்ன வார்த்தை பாருங்க 48ல, அவர் அவளை பார்த்து மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். கரங்களை ஊத்தி நன்றி சொல்லுவோமா. மகளே, எது ரட்சித்தது, விசுவாசம். அதை அப்போ அதை ஆண்டவர் சொல்றார், நீ இந்த வார்த்தையை விசுவாசிக்காவிட்டா நிலை பெற மாட்டேன். ஆமென், ஆமென். அப்ப யோசபாது சொல்றாய், நீ கர்த்தரை நம்பு, நீ நம்பலனா நிலை பெற மாட்டீங்க. தீர்க்கதரிசியை நம்பு, நிலை பெற மாட்டேன். நம்பலனா. அல்லேலூயா. சொல்லி பார்க்கிற. அல்லேலூயா. அதை தாங்கி ஆண்டவர் சொல்றார், நீ நம்பு, விசுவாசி. அல்லேலூயா. அருமையான பிள்ளைகள், தேவனை என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். விசுவாசம் தானா வந்துடாது. அல்லேலூயா. விசுவாசம் தொடங்கி இருக்கிறார், அவர் தான் முடிப்பார். ஆனா இடையில நீ தான் அதை பிராக்டிஸ் பண்ணணும். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்களிலும் அவரையே நம்பணும், சின்ன சின்னதிலே நம்பணும். அல்லேலூயா. பெரிய காரியம் வந்தாலும் என்ன வந்தாலும் நம்பணும். ஆமென். அப்படி அந்த ஒரு தொட்ட மாத்திரத்துல விசுவாசத்தினால அந்த வல்லமை புறப்பட்டு அந்த ஸ்பாட்டிலே சுகம். ஆமென். போ உனக்கு சுகமாகும் அப்படின்னு சொல்லல. அல்லேலூயா. ஸ்பாட்லே விடுதலை. அல்லேலூயா. ஆமென். அங்க அப்புறம் அப்படியே திரும்பி அதை முடிச்சிட்டு வந்தா இங்க எவ்வேறு பக்கத்துல நின்றுட்டே இருக்கிறார் செப ஆலய தலைவர். தன்னுடைய மகள் வியாதியா இருக்கிறான்னு சொல்லிட்டு இயேசுவை கூட்டிட்டு வர்றார். ஆமென், ஆமென். அந்த நேரத்தை பார்த்து ஒரு செய்தி வருது. ஆமென். தலைவரே, நீர் எஜமான இயேசுவை தொந்தரவு பண்ணாதையும் உன் மகள் என்ன செய்தா, கதை முடிஞ்சு போச்சு, இனி எதுக்கு போட்டு அப்படின்னு அங்க ஒரு செய்தி வருது. மரித்து விட்டாள். மரணம்னா அதோட கதை என்ன செய்ச்சு, முடிஞ்சு. அப்ப இயேசு திரும்பி பார்த்து முதல்ல சொல்றார், பயப்படாதே. வாசிங்க. கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது ரட்சிக்கப்படுவாள் என்றார். அல்லேலூயா. பயப்படா. உன் பக்கத்தில் இருக்கிறது யாரு, இயேசு. நான் பயப்படாதே. மரித்தோரையும் உயிரோடு எழுப்பக்கூடிய தேவன். ஆமென். நான் தான் ஜீவன், நானே ஜீவன். ஆல் ரிசோர்ஸ் ஆஃப் லைஃப் நான் தான். அல்லேலூயா. ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் எனக்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இயேசு வந்து சொல்றார், பயப்படாதே. என்ன செய்ய, விசுவாசம். போனார், சுகமாக்கினா, பிள்ளை எழும்பிடுச்சு. அல்லேலூயா. இதைத்தான் நம்மகிட்ட அங்கே சொல்றார், விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. உனக்கு பிரச்சனைகள் வராதுன்னு இல்லை, வரும். பல பல வியாதிகள் வராதுன்னு இல்லை, வரும். ஆண்டவர் சுகமாக்குவார். ஆமென். பிரச்சனை வரும், நீதிமானுக்கு வரும் பிரச்சனைகளிலே அநேகம் உண்டு. அவை யாவற்றிலும் கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. விடுதலை ஆகாதுன்னு ஒண்ணும் கிடையாது. நீ அதுக்காக மனதை அழுத்தி சோர்ந்து போய் மனம் துவண்டு இருதயம் கலங்கி ஒடுங்கி அதனால நிறைய வியாதிகளை வர வச்சிடாது. அல்லேலூயா. மனுஷன் கவலைப்படுற போதும் கோபப்படும் போதும் விசேஷத்தை ஒரு சுரப்பி சுரந்து அவனை நாசமாக்கிறோம். அதனால்தான் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், ஹெல்த், சந்தோஷமாயிரு. ஆமென்.
எப்போ ஸ்மைல், இந்த 6 மூஞ்சி வரவே கூடாது. ஆமே 3 மாதிரி அப்படி சிரிச்சுட்டே இருக்கணும். ஆமே ஆமே என்ன இருந்த இங்க இருந்தா இங்க இருப்போம், இல்ல அங்க போனா ஏசப்பாட்ட போறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமே அல்லேலூயா. ஆனா இருக்கிற நாள் வரைக்கும் எப்படி இருக்கணும்? கர்த்தர் பார்த்துருவோம். எல்லாரும் எழுந்திருப்போமா? ஆமே. அந்த இயேசு இன்னைக்கும் உங்களுக்கு அடையாளமா இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அந்த இம்மானுவேல் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். 2வது, உன் இருதயம் துவள வேண்டாம். ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஆமென். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். ஆமென். 4வது, ஆமென், அவரே இயேசுவே நமக்கு அடையாளம். அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட இந்த மாலைவேளையில உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளாய் நீங்க கடந்து போறீங்க? ஆமென். எப்படிப்பட்ட வியாதி உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பெற்றோருடைய வாழ்க்கையில, அல்லேலூயா, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எத்தனை பலவீனங்கள், எத்தனை சோர்வுகள். ஆமென் அல்லேலூயா. ஏன் அந்த விசுவாசத்தை நாம பயிற்சிவிக்க கூடாது? ஏன் நம்முடைய வாயினாலே அவைகளை அறிக்கை பண்ணக்கூடாது? ஆமென் அல்லேலூயா. என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று கர்த்தர் சொன்னாரே. ஆமென் அல்லேலூயா. பாதி வயதில் எடுப்பதற்கு அல்ல, உன்னை வாழ வைக்கவே கர்த்தர் இந்த உலகத்துல வந்தார். ஆமென். உனக்கு ஜீவனை கொடுக்கவே வந்தார். அல்லேலூயா. ஆமென். சுகமாய் வாழுவதற்காகவே வந்தார். ஆமென் அல்லேலூயா. ஆமென். அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். வார்த்தை அனுப்பி சுகம் கொடுக்கிற கர்த்தர். நன்றி நன்றி அப்பா. அந்த வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்துல வியாதி நீங்கி சுகமாய் கடந்து போனாள். அதே வேளை இந்த வேளையிலும் உன் அருகில் இருக்கிற அந்த இயேசுவை, அந்த வார்த்தையாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய இயேசுவை உங்களால தொட முடியும். ஓ, அவர் நமக்கு தூரமானவர் அல்ல. ஓ, இத்தனை சமீபமாய் பெற்றிருக்கிற ஜாதி வேதை தேவனை இத்தனை சமீபமாய் பெற்றிருக்கிற ஜாதி எது என்று வேதம் கேட்கிறது. எத்தனை சமீபமாய் வந்திருக்கிற கர்த்தர் உன் வியாதியை உன்னை விட்டு நீக்க முடியும். ஓ, சுகத்தை உனக்கு தர முடியும். அல்லேலூயா. வெலத்தை உனக்கு தர முடியும். கர்த்தராகிய இயேசுவே சுகம். ஆமென். இயேசுவே எல்லா ஜீவன். ஆமென் அல்லேலூயா. அவரே நல்ல மருந்து. ஆமென். இயேசுவே. கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ள 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 நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் உண்டாகி கொண்டே இருக்கிறது. வியாதிகள் நம்மை விட்டு மறைகிறது. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி, ஓ, உங்க வியாதிகளை பலவீனங்களை நம்பிக்கையோடு அறிக்கையிடுங்க. உங்க பிரச்சனைகளை கர்த்தர் முன்னிலையில வைத்து, ஓ, பயப்படாதே, அமர்ந்திரு. ஓ, உன் இருதயம் துவர வேண்டாம். அல்லவாக்கா நமசரா. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே யார் அமைதியா இல்லாதபடி இயேசுவால எல்லாம் கூடும். வியாதியை உன்னை விட்டு அகற்ற முடியும். இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக. ஓ, அவருடைய தலைமையினாலே சுகம் உண்டு. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே வியாதி இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஓ அறிக்கையிடுங்க. நீரே என் பரிகாரி, நீரே என் பரிகாரி. இயேசுவே, நீரே என் சுகம், நீரே என் ஔஷதம். எல்லாரும் கரங்களை தட்டி, ஓ, நன்றி 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 நன்றி. இந்த வேளையிலே குமாரன் விடுதலையாக்கினால் இப்பொழுதே விடுதலை. குமாரன் விடுதலையாக்கினால் ஓ, உங்களுக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்திலே எல்லாரும் அறிக்கையிடுங்க, எல்லாரும் அறிக்கையிடுங்க. என் கடல் பாரம் மாறும். ஓ, என் பிரச்சனை என்னை விட்டு நீங்கும். நன்றி 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 நன்றி. எல்லாரும் யார் அமைதி அல்லாதபடி ஜெபிங்க ஜெபிங்க. ஆமென். ஓ ஹல்லேலூயா. ஜெபம். ஓ ஹல்லேலூயா. ஆமென். தாவீது கர்த்தரை நோக்கி அபயமிட்டான். ஆமென். அன்னால் தேவனை சமூகத்திலே கண்ணீரை ஊற்றினாள். அல்லேலூயா. ஓ ஆமென். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இயேசுவின் நாமத்திலே ஓ அபயமிட்டு கூப்பிடு. அடக்கிக் கொள்ளாதே. கர்த்தரே சுகம், கர்த்தரே சுகம். எல்லாரும் கரங்களை தட்டி, இயேசுவே என்னை சுகமாக்கும் ஐயா, என்னை பலப்படுத்தும் ஐயா. தகப்பனே, நீரே ஜீவன், நீரே சுகம். பகமனவரவா. ஹல்லேலூயா. ஓ ரக்கத்துரியா. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும்
உம்முடைய கரம் அமர்ந்து சுகத்தை பலத்தை கொடுப்பதற்காக நன்றி. ஓ தகப்பனே, குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குறதற்காய் நன்றி. ஓ என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஏகாமன சரவா சுகம் உண்டாகட்டுங்கப்பா. ஒவ்வொரு குழந்தைகள் மேலும், ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகள் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உம்முடைய சுகத்தின் வல்லமை பாய்ந்து சொல்லட்டும், உயிர்ப்பிக்கட்டும், உருவாக்கட்டும், பலப்படுத்தி ஆசீர்வதியும். நன்றி 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 இயேசுவே. நன்றி தகப்பனே, அப்படியே சேதமைக்காய் நன்றி. நன்றி தகப்பனே. நாம் செபிப்போம். பரலோகத்தின் எங்கள் நல்ல பிதாவே, இந்த கால்வெளியிலும் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த சுகத்துக்காக, விடுதலைகளுக்காக ஆண்டவரே தகப்பனே நன்றி அப்பா. ஆண்டவரே, பலவீனங்கள் எல்லாம் எங்களை விட்டு அகற்றி தகப்பனே எங்களை பலவான்களாய் மாற்றின தயவுக்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்களும் நீர் எங்களுக்குள் உருவாக்கின இந்த விசுவாசத்தை பயிற்சிவித்து எங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா எரிகிற இரண்டு கொள்ளிக்கட்டைகளாகிய புகைகிற கொள்ளிக்கட்டைகளாயிருக்கிற இவைகள் எல்லாம் ஒன்றும் செய்துவிட மாட்டாது என்று சொன்ன வார்த்தையின்படி, ஆலோசனைகள் நிலைநிற்பதில்லை என்று சொன்னபடி, என் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் எந்த புயல் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், வியாதிகளிலும் ஆண்டவரே நீரே துணை நின்று, கர்த்தரோ நமக்கு துணை நின்று எல்லா இக்கட்டுக்கு விலக்கி காப்பாறுபடி எங்கள் தேவன் எங்களுக்கு துணை நின்று எல்லா இக்கட்டுக்கு விலக்கி காத்து ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருங்க, காத்து கொள்ளுங்க தகப்பனை. எந்த ஒரு மன அழுத்தமோ, எந்த ஒரு ஆண்டவரே பிரச்சனைக்குள்ளோ போகாதபடி ஆண்டவரை கர்த்தருக்குள் அமர்ந்திருந்து நம்பிக்கையாயிருந்து விசுவாச உள்ளவர்களாக ஜெயிக்க தகப்பனே, இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிப்பவன் யார் என்றபடி நீர் எங்களுக்கு அடையாளமாய் தந்திருக்கிற இயேசு எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற இம்மானுவேலரை கொண்டு நாங்கள் ஜெயிக்க பலன் தாருங்க. யாவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டி கேட்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.